வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உள்ளாட்சி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அமோக வெற்றி பெற்ற கையோடு மின் வெட்டு அறிமுகம் மற்றும் மின் கட்டண உயர்வு என்று முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இது உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய முக்கிய பிரமுகரும் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான திரு நாஞ்சில் சம்பத்திடம் கேட்கலாம். வணக்கம். 3 ஆண்டுகால ஆட்சியில தமிழக மக்களுக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பரிசு 20% மின்வெட்டு, மீண்டும் மின்கட்டண உயர்வு. இதுதான் தமிழக மக்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசா? இல்ல, அது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏழைகள் பாதிக்காத வகையில் அதை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மானியத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும். ஆனா மின்வெட்டை யார் ஏற்றுக்கொள்வா? 20% மின்வெட்டு தொழிற்சாலையை கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மிக சங்கடமான ஒரு நிலைமை. மீண்டும் இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். அது காலப்போக்கில் சரியாயிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், பிற மாநில முதல்வர்கள் வந்து தமிழகத்தில் வந்து அவங்களுடைய முதலீடுகளை வரவேற்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்தார், கர்நாடக முதலமைச்சர் வந்தார். நம்ம முதலமைச்சர் இது போன்ற வெளிமாநிலங்களுக்கு போய் சென்ற மாதிரியும் தெரியல. வெளிநாட்டு முதலீடுகளோ வெளிமாநில முதலீடுகளோ இங்க அதிகமா வந்த மாதிரி தெரியல. அதற்கான காரணம் என்னவா வந்துட்டு இருக்க? இப்பவுமே 2000 கோடி ரூபாய்க்கு உள்கட்டமைப்புக்கு நேற்றைக்கு முன்தினம் அறிவிச்சிட்டாங்களே, அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு புள்ளிவரம் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய அரசுடைய புள்ளியியல் துறை வெளியிட்ட புள்ளிவரம் வளர்ச்சி விகிதத்துல ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல மிக குறைந்த வளர்ச்சி வீதம் கொண்ட மாநிலமா தமிழகம் தான் இருக்கிறது. அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா பாக்க. வளர்ச்சி என்பதற்கு எது அடையாளம்னு கேட்கிறேன். வளர்ச்சிங்கிறதுக்கு திரு நாஞ்சில் சம்பத்துக்கோ திரு பாண்டியக்கோ வந்து வேற வேற அடையாளங்கள் இருக்கலாம். ஆனால் மத்திய புள்ளியியல் துறைக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. இது வந்து எந்தெந்த அடிப்படையில் பண்றாங்க, எவ்வளவு உள்கட்டமைப்பு இருக்கு, எவ்வளவு வந்து முதலீடு இருக்கு, எவ்வளவு அந்நிய முதலீடு, எவ்வளவு உள்நாட்டு முதலீடு, கட்டமைப்பு வசதிகள் என்ன மாதிரியான விஷயங்கள், பொருளாதார வளர்ச்சி என்ன, ஜிடிபி எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க தீர்மானிக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியும் பார்த்து அவங்களுக்கு ஒரு தெளிவான வரையறை. எகிப்துல இருந்து இங்க வர்றான், இங்க என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு, அது தன்னுடைய எகிப்து நாட்டில் அமுல்படுத்துவதற்கு. ஆந்திராவிலிருந்து இங்க வர்றான், இங்க என்ன நடக்கு, இது ஆந்திராவில் பின்பற்றணும்னு சொல்லு. வளர்ச்சின்னு சொன்னா உருப்பசியும் ஓவா பிணியும் சிறு பகையும் சேராது இயல்வது நாடு. அதுல எங்க அம்மா கரெக்டா இருக்காங்க. இதுல ஒன்னும் குறை சொல்லுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க அம்மா உணவகங்கள் பத்தி சொல்றீங்க. நிச்சயமா அது வந்து ஏற்கனவே பலமுறை நான் பேசினது போல திமுகவே கூட வரவேற்றிருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இது வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கணும் நாங்க வரவேற்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு நாடுல வந்து பசி மட்டும் தீர்த்துறோம் அப்படின்னா அதுக்கான மானியம் கொடுக்கறது திரும்ப திரும்ப கடன் சுமை தான் ஏறும். நம்முடைய கேள்வி வந்து பசி இல்லாம பாத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம், ஓகே. அதை தாண்டி பொருளாதார வளர்ச்சி, ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, இது போன்ற விஷயங்களும் அரசு கவனம் செலுத்தி ஆக வேண்டும், தனி மனிதர்கள் அல்ல. உள்நாட்டு உற்பத்தியில தானிய உற்பத்தி தமிழ்நாடு தன்னிகரற்ற நிலைமையில தான் இருக்கு. இதனால வரக்கூடிய பொருளாதார இழப்பீடை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சருக்கு தெரியும். அதை அவங்க பாத்துக்கிடுவாங்க. நம்ம சமீபமா நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம வந்து கடந்த ஆட்சியில் வந்து அதிகமான அந்நிய முதலீடுகள், கார் உற்பத்தி தொழிற்சாலைகள், கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலை, நிறைய வந்து தொழிற்சாலைகள் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தமிழகத்தில் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நோக்கியா உள்ளிட்ட நிறுவனங்கள் இங்கிருந்து காலி பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமை நமக்கு. அதுக்கு நாங்க காரணம் இல்லையே. காரணம் மத்திய அரசோ இல்லாட்டி வரி திட்டமோ, தமிழக அரசும் கூட ஒரு வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க சொல்லி அவங்க ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்குது. அதை தாண்டியுமே நோக்கியா போனதுக்கு நாங்க காரணம் இல்லையே. இல்ல, அவர்கள் வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, வரி ஏய்ப்பு செய்திருந்தால் வரியை வாங்கணுங்கிறது கட்டாயமா, அது மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் கூட மத்திய அரசுடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஆயிரக்கணக்கான பேருக்கு நேரடியாகவும் லட்சக்கணக்கான பேருக்கு மறைமுகமாகவும் ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இது மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலை. மாநில அரசுக்கு எந்த அக்கறையுமோ இந்த அவசியம் இல்லை. நம்ம ஊர் தொழிலாளர்கள் 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து நேரடியாக மறைமுக வேலை வாய்ப்பு வருவாங்க அப்படிங்கும் போது, அதாவது மத்திய அரசாங்கம் தான் இதுக்கு அனுமதி கொடுத்தது. அதுல ஏற்பட்டிருக்கிற நிர்வாக சிக்கலை தீர்க்கணுமானா தமிழக அரசு தொடுத்திருக்கிற வழக்குக்கு அவங்க பதில் சொல்லணும். அதுல நம்ம போய் அதுல பேச முடியாது. இந்த முதலீடு பொறுத்த விஷயத்துல, பொருளாதாரம் பொறுத்த விஷயத்துல, வளர்ச்சி பொறுத்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு நிறைவு தெரியுது? நிறைவு தெரியுது. 2013 அப்படின்னு ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம திட்டமிட்டு தானே போயிட்டு இருக்காங்க. 2023 இல்ல, அப்படிங்கும் போது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் தவறானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த புள்ளி விவரம் வந்து எப்போதுமே புள்ளி விவரத்தை வச்சுட்டு பேசக்கூடாது. மக்கள் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இருக்கிறார்களா என்பதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு அடையாளம். எனக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்கப்பட்டா நான் இன்னைக்கே மகிழ்ச்சி ஆயிடுவேன். அப்ப அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருந்தா போதும் நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சிங்கிறது ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி தானே. அதாவது இப்ப பாருங்க, அம்மா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தை அகிலேஷ் யாதவ் அமுல்படுத்தினார். அவர் அதை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியல.
ஆனா அறிவித்த திட்டங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர் நடவடிக்கைகளும் கண்காணிப்புகளும் அம்மாவிடத்தில் இருக்கிற காரணத்தினால அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறார்கள். நீங்க இலவசம் கொடுத்துட்டே போவீங்க, அதுக்கான நிதி மத்திய அரசு கொடுக்கணும், ஆனா அதுக்கு நம்ம பேர் வச்சுக்கோம். இது சரியான லாஜிக்கா இருக்குமா? அது இலவசம்னு ஏன் சொல்றீங்க? விலையில்லான்னு வச்சுக்கோங்க. ஆமா, விலையில்லான்னு வச்சுக்கோங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கப்படுறது எப்படி அவ்வளவுதான். இலவசம் சொன்னாலும் விலை இல்லைன்னு சொன்னாலும் கொடுக்கப்படுற விஷயம் அப்படித்தானே போயிருது. இதுக்கு வந்து நிதிச்சுமை நம்ம வந்து அதிகம் அந்த மானியங்களையும் இலவசங்களையும் உங்களுடைய வார்த்தையில விலையில்லா பொருட்களையும் அதிகரிச்சுட்டே போய் கடைசியில சுமை ஏறது மூலமா நட்டம் இழப்பு யாருக்கு? மீண்டும் தமிழக மக்களுடைய தலையில் தான். அதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியும், அவங்க அதை சரி செய்திருவாங்க. அந்த மாதிரி சரி செய்யல அப்படிங்கிற விமர்சனம் தான் மத்திய அரசுடைய புள்ளி விவரமும் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டும். இங்க வந்து வெளிமாநில முதலமைச்சர்கள் இங்க இருக்கக்கூடிய முதலீடு ஈர்த்து செல்வதும். எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு எல்லாம் எடுவிடுமா? நாங்க ஆகாயத்தின் உச்சியில இருக்கோம், அவங்க மரத்து உச்சியில இருக்காங்க. என்ன எதிர்கட்சி? எங்க இருக்கு எதிர்கட்சி? இப்படிதான் நீங்க கேட்ட அதே கேள்விதான் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. ஒருவேளை அவங்க சொன்ன கூட நீங்க கேட்டிருக்கலாம். எதிர்கட்சிகள் எங்கேயுமே இல்ல, பாக்குற இடத்துல கண்ணுல வந்து எதிர்கட்சியிலே தென்படுறதுன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன முதலமைச்சர் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் போய் சூறாவளி பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்து? தன்னுடைய கட்சி வேட்பாளர் ஆதரிச்சு ஒரு பொதுச் செயலாளர் பேச வேண்டாமா? தன்னுடைய எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எனக்காக பேச வேண்டும் சொல்லி ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஆசை இருக்காதா? இது ஒரு பந்தபாச இயக்கம்ங்க, இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது. எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய சமர்ல எதிர்கட்சிகள் போராடக்கூடிய இடத்துல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. எதிர்கட்சிகளே இல்ல, இருக்கிறதும் நீங்க வந்து ஒரு பொருட்டா மதிக்காத ஒரு பாஜக. இவங்க போட்டி ஜனநாயக நாடுங்க, நம்ம ஜனநாயகத்தை மதிக்கலன்னு வராதா? பிறகு எதிர்கட்சிகளை கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பிரச்சாரம் செய்ய வரலன்னா ஜனநாயகத்திற்கு சில பண்புகள் இருக்குல்ல, அதனுடைய கூறுகளை பாதுகாக்கணும். எதிர்கட்சிகளே இல்லை என்பது பிரச்சாரம் தாங்க ஜனநாயகத்துல உச்சம். பிரச்சாரம் தானுங்க தேர்தல் ஒரு அடையாளம். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர் பிரச்சாரத்துக்கு வீதிக்கு வரலன்னா ஜனநாயகத்தினுடைய மாண்பு போயிடாதா? எதிர்கட்சியிலே இல்லைன்னு சொல்றதா? எதிர்கட்சிகளே இல்லையே, இல்லைன்னு தான் தெரிஞ்சு போச்சு. அதுதான் மாண்பா, ஜனநாயகத்தின் மாண்பா. எதிர்கட்சிகளே இல்ல. ஒரு பாஜக தமிழகத்தில் எதிரிகளே இல்லாத போர்க்களத்துல தான் களமாடிட்டு இருக்கோம். அதுக்கு எதுக்கு ஆலம்பு சேனையோட போறீங்கன்னு தான் கேக்குறேன். அதுக்கு எதுக்கு அத்தனை அமைச்சர்கள்? அதற்கு எதற்கு முதலமைச்சர் நேரடி பிரச்சாரம்? அது வந்து ஒரு 3-4 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு கார்பரேஷன்ல ஒரு வேட்பாளர் நிற்கிற பொழுது அந்த வேட்பாளர் தன்னுடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தன்னுடைய வெற்றிக்கு உழைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா? இல்ல, நாங்க சொல்லலையே. அது மட்டும் எல்லா தரப்பு மக்களுக்கு எங்களுடைய சாதனைகளை கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு தானே. தேர்தலுங்கிறது வேற என்ன? அதற்காக தான் உங்களுக்கு வந்து அமைச்சர்கள் இருந்தாங்க. அது போக வந்து எதிரில வந்து ஆளே இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க, மற்றவங்க யாரும் சொல்லல. எதிரில ஆளே இல்லாததுக்கு இவ்வளவு ஆளே இல்லைங்கிறது தான் தேர்தல் முடிவில் தெரிஞ்சு போச்சு இல்ல? இதையும் ஒத்துக்கிட மாட்டீங்களா? அப்படி நீங்க ஒத்துப்பீங்களா? பாஜக தமிழகத்துல மிகப்பெரிய வேர் இல்லாத இன்னும் வளராத ஒரு கட்சி. பாஜக வந்து 2 இடங்களையும் ஒரு கடுமையான போட்டியை உங்களுக்கு கொடுத்தது. யாரு சொன்ன போட்டியை கொடுத்ததுன்னு? எந்த உலகத்திலிருந்து சஞ்சரிக்கிறீங்க நீங்க? தூத்துக்குடியிலையும் கோயம்புத்தூரில் நடந்த விஷயம் ஒரு போட்டி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் ஒரு போட்டி கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலிலேயே பிஜேபி கட்சி கொஞ்சம் கணிசமான வாக்குகளை இங்க வாங்கியது. அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கோயம்புத்தூரையும் கன்னியாகுமரியும் வச்சுக்கிட்டு இங்க என்னமோ தூத்துக்குடி, அதான் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தூத்துக்குடியை வச்சுட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டு சொல்லுது. அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. இது பெரியாரின் பூமி, இது அண்ணாவின் நந்தவனம், இது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தோட்டம், இது புரட்சி தலைவியின் ஆஸ்பெட்டாஸ் கோட்டை. இங்க அவங்களுக்கு இடம் இல்லை. நமக்கு வந்து உள்ளாட்சி இடைத்தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரிகள் இல்லைன்னு சொல்லும் போது திருநெல்வேலி மேயர் வேட்பாளரை வந்து அதிமுக சேர வைக்கிறது, அவருடைய வேட்புமனு வாபஸ் வாங்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து அதிமுக மாதிரி ஆகப்பெரிய கட்சிகளுக்கு வந்து ஒரு அழகான விஷயமா? யார் வாபஸ் வாங்க சொன்னா? அதிமுக பொறுமையுடைய பங்களிப்பு இல்லாம அவங்க தானே சொல்றாங்க. இந்த அம்மா தமிழிசையே சொல்றாங்களே, நான் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவர் வீட்டுல கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிருந்தோம், அந்த அம்மா தப்பி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு தப்பி போகிற வேட்பாளரை அவர் கட்சி அறிவிக்கும். அது அவர் பக்கம் தவறா இருக்கட்டும், அது பாஜக அவங்க வர்றேன்னு சொல்றாங்க. அவங்க பாஜகவே கிடையாது. பாஜகவில் உள்ளவங்களை எல்லாம் வேட்பாளராக நிறுத்தணும். அவங்க அதுக்கப்புறம் தான் அதிமுக போனாங்க. ஏற்கனவே அதிமுக இருந்தாங்களோ? அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் அதிமுக வர்றாங்க. இது வந்து ஒரு வேட்பாளர் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில அதிமுக வேட்பாளர்களை விலைக்கு வாங்குகிறது அப்படிங்கிற என்ன தேவை? எங்களுக்கு எதுக்கு இங்க தேவை? இது நாங்க கங்கை மாதிரி பொங்கி பிரவகித்து பாய்கிற ஆறுங்க. நாங்க போய் ஓடையை பெற்று நாங்க ஏன் போய் கவலைப்படுறோம்? நாங்க
சொல்றது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா செய்வது அப்படி இருக்கா? அப்படி இல்லையே, எப்படி ஒண்ணு இல்லையே. எதுக்கு சார் எங்களுக்கு தேவையா? அம்மாட்ட கட்சியில சேரணும்னு சொல்லி ஒரு 1000 லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க. அம்மா தேதி கொடுக்கல. நீங்க என்ன சொல்றீங்க நீங்க? ஆனா திருநெல்வேலி வேட்பாளருக்கு மட்டும் எப்படி தேதி கிடைச்சது? திருநெல்வேலி வேட்பாளர் இந்த சர்ச்சை வந்ததுனால அப்ப ஏற்கனவே சொல்லிதான் சேர்க்கப்பட்டிருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், முதலமைச்சருடைய பாஜகங்கிற கட்சியை நம்பி யாரு சார் நிப்பா? கருணாநிதியே முடியாதுங்கிறான். இல்ல அவங்க வந்து தேமுதிகவே முடியாதுங்கிற இடத்துல இவங்க யாரு சார்? இல்ல அவங்க முடியும் முடியாது அவங்க பாட்டு இருக்கட்டும். நான் கேட்கறது, உங்களுக்கு தெரிஞ்சு முதலமைச்சரோட நேரம் வாங்குறதுங்கிறது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. 1008 பணிச்சுமைகள் இருக்கு. அப்படிங்கும் போது எந்த ஒரு அடையாளமும் இல்லாத, எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத ஒரு மேயர் வேட்பாளர் வந்து அதிமுக இணையது இவ்வளவு பெரிய சம்பிரதாயம் தவிக்கிறாங்க, தத்தளிக்கிறாங்க. அவங்களுக்கு உறவு கை கொடுத்தாங்க. ஆமா, அலங்காரமாவே சொல்லி முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எங்களுக்கு தேவையே கிடையாது. அப்ப சொல்லிருக்கலாம் உங்களை சேர்த்துக்க தயாரா இல்ல சார். இது ஆடி காத்துக்கும் அசைந்து கொடுக்காத அரண்மனை, கோடையிலும் வற்றாத ஜீவகங்கை. இதுல இன்னொரு வேட்பாளரை சேர்த்து எங்களுக்கு என்ன ஆக போகுது? மாற்று கட்சியில ஒரு டிமாரலைஸ் பண்றதுக்கு அவங்களுடைய வேட்பாளர்களுக்கும் அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துறது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. இதுல போய் நாங்க போய் அங்க அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய அவசியமா வந்து இல்ல. மக்கள் உங்களுடைய பக்கம் இருப்பது 44.3% வாக்குகளை வாங்கின பிறகு கூட மக்கள் எங்க பக்கம் இருக்குன்னு நீங்க நம்பலையா? இல்ல, அப்படிதான் நம்பலாம் நினைச்சா கூட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த சந்தேகத்தை மக்களுக்கு. அடுத்த சம்பவங்கிறது அரசியல சம்பவம் நடக்கும். அரசியலே சம்பவங்களின் விளையாட்டு தானே. அது ஒவ்வொரு சம்பவத்தையும் தனித்தனியா தானே பார்த்தோம். ஒவ்வொரு தனித்தனியா பாருங்க. ஒரு தேர்தலை ஜெயிச்சா அப்படிங்கன்னா அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா திமுக வந்து ஜெயிக்காத வரலாறே கிடையாது, ஜெயிச்ச வரலாறே கிடையாதா? அவங்க இதை விட அதிகமான வரலாறு படைச்சவங்க. ஒவ்வொரு முறையும் வெற்றியும் தோல்வியும் சகஜமா போயிருக்கணும்ல. மக்கள் ஒரு முறை வாக்களிச்சாங்கனால இது வந்து நிரந்தரமாயிடுச்சு அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி நம்ம வரோம்? நிரந்தரமாயிடுச்சுன்னா அந்த அணுகுமுறை அவங்களுக்கு அவங்க பேச முடியுமா? எந்த கொள்கையாவது திமுக இன்னைக்கு பேச முடியுமா? எந்த லட்சியத்தையாவது பேசுகிற தகுதி இருக்கா உங்களுக்கு? உள்ளாட்சி தேர்தல் நடந்த விதம் பற்றி குறை சொல்லாத கட்சியே கிடையாது. நான் சொல்றேன், நீங்க ஜெயிக்கிறது வந்து நான் ஒரு சாதாரண ஒரு விமர்சனா நான் பாக்குறேன். அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த தடையும் இருந்திருக்காரு. ஆனா இவ்வளவு பெரிய சர்ச்சையும் இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியும் கிளப்பி வெற்றி பெற வேண்டிய அவசியம் என்னங்கிறதா கேள்வி. சர்ச்சை கிளப்பினது யாரு? நாங்களா? அதிமுக மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் தான் இந்த குற்றச்சாட்டுகளே வந்து. தேர்தல் ஆணையம் என்ன தவறு செய்தது? தேர்தல் ஆணையம் தான் வரக்கூடிய புகார்களை எல்லாம் செவிமடுக்கவே இல்லைங்கிறதா குற்றச்சாட்டு. மாநில தேர்தல் ஆணையத்துக்கு ஃபேக்ஸ் மேல ஃபேக்ஸ், போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த அனுப்புறேன் அந்த அனுப்புறேன், ஒரு இடத்துக்கு வரல. கலவரம் நடந்தது, எங்களுடைய வேட்பாளர்கள் தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்ட வேட்பாளர் மீதே வந்து கொலை முயற்சி வழக்கு எங்க மேல இல்லங்க தாக்குதல் நடந்தது. இந்த கோயம்புத்தூர் வேட்பாளர் வந்து எங்க மேலதாங்க தாக்குதல். தாக்குதல்ங்கிற கலாச்சாரம் யாருக்குரியது? நான் RSS பற்றி எல்லாம் பேச வேண்டியது வரும். திராவிட கட்சிகளுக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் திமுக கலாச்சாரம். தாங்கிக் கொள்ளுகிற கலாச்சாரம் தான் அதிமுக கலாச்சாரம். தாக்கிக் கொள்கிற கலாச்சாரம் வந்து அடுத்த ஆமா ஆமா ஒரு 1.5 வருஷத்துல நீங்க வந்து தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில உங்கள்கிட்ட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வெளியே போயிட்டாங்க. நீங்க வந்து தனியா நின்று இவ்வளவு பெரிய வெற்றியை சந்திச்சாலும் கூட இது அடுத்து வரக்கூடிய சட்டசபை தேர்தலையும் நடைமுறை சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. சாதனைக்கு தானங்க ஓட்டு. எதிரில் இருக்கக்கூடிய அணி வந்து திமுக தலைமையில தேமுதிக, காங்கிரஸ், பாமக, மதிமுக என்று ஒரு மிக பிரம்மாண்டமான வந்து ஒரு வலை வீசப்படுகிறது. ஆமா. அவ்வளவு பெரிய ஒரு அலையை வந்து அதிமுக எதிர்கொள்ள முடியுமா? நீங்க அர்த்தமெட்டிக்கா கால்குலேட் பண்ணி பாருங்க. எங்க கிட்ட அவங்க நிக்க முடியுமா? மதிமுக எங்க இருக்கு? மதிமுக கட்சி இருக்கா? 18 ஆண்டு காலம் அந்த இடத்துல இருந்த நீங்க அதுக்கு நான் வந்ததோட அது போச்சே. இப்ப மீண்டும் கருணாநிதிட்ட போறேன்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. எந்த பறவையாவது முட்டைக்கு திரும்புமாங்க? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த பறவையாவது முட்டைக்கு திரும்புமா? தமிழக அரசியல் நிறைய கண்டிருக்கு மூன்று முட்டைகளை. அப்ப முட்டை தான் கிடைக்கும். அதிமுகவில இருந்து, திமுகவில இருந்து, மதிமுக நிறைய பேர் உதாரணம் சொல்ல முடியும். ஏற்கனவே இங்கிருந்து வெளியேறி திரும்ப இங்கே வந்தவங்க, இங்க வந்து நல்ல பதவிகள் அடைஞ்சவங்க 1000 உதாரணங்களை சொல்ல முடியும். கட்சி தனி மனிதர்கள் போகலாம் வரலாம் சார். எந்த கட்சி உன்னை கொலைகாரன் என்று குற்றவாளி கூண்டில் நிறுத்தியதோ அந்த கட்சியை கூட மீண்டும் போய் நீ போய் கூட்டணி சேர்றேன்னா யாரு ஏத்துக்கிடுவா? எந்த கட்சியோடு கூட்டணி வைத்து நான் வரலாற்று பிழை செய்துவிட்டேன் என்று சொன்னமோ அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மிக நல்ல ஆட்சி நடக்கும் சொல்லி வரவேற்கக்கூடிய சரியா இருக்குமா?
அவங்களுடைய ஆட்சியில வந்து துணை சபாநாயகர் பதவியை ஏற்றுக்கொள்வது சரியா இருக்குமா? எந்த ஆட்சி கூட? பாஜக ஆட்சி கூட பாஜகவோட கூட்டணி வைத்தது வந்து தமிழக முதலமைச்சர் ஒரு மாநாட்டில் சொன்னார். பாஜக கூட்டணி வச்சு நான் வரலாற்று பிழை செய்து விட்டேன்னு சொன்னாங்க. பாஜக கட்சிக்கு கூட இப்ப துணை சபாநாயகர் என்னது ஒரு எதிர்கட்சிக்கு பாஜக ஒரு எதிர்கட்சிக்கு கொடுக்க வேண்டிய தகுதி அது அனைத்து இந்திய அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சொன்னது போல எதிர்கட்சிக்கு கிடைத்திருக்க வேண்டிய உரிமைங்கிறது காங்கிரஸ் சார்ந்தது, அதிமுக சார்ந்ததுல உங்களோட அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நியாயமா கிடைச்சதா இருந்தா அது அவங்களுக்கு கிடைச்சது. அது எண்ணிக்கையில வேணுமானா அதிகமா இருக்கலாம். இது வந்து என் விளையாட்டு தான். ஜனநாயகம் என்பது அது எண்ணிக்கையில வேணுமானா அதிகமா இருக்கலாம். இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி கொடுத்திருக்காங்க. 2வது பெரிய கட்சியை தவிர்த்து விட்டு 3வது பெரிய கட்சி கொடுக்கும் போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு என்ற சந்தேகம் எழுகிறது. அப்படி ஒண்ணும் இல்லையே. இன்னுமா உங்களுக்கு சந்தேகம்? இந்த சந்தேகம் உங்களுக்கு மீடியாவில் எத்தனை நாள் இருக்கும்? தமிழக மீனவர் பிரச்சனையில மத்திய அரசு சிறப்பாக செயல்படுகிறது, நன்றின்னு ஒவ்வொரு கடிதமும் இங்கிருந்து போகும்போது இந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. அது அந்த மீனவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, மீனவர்களுடைய உடைமையை பேணுவதற்காக புதிய ஆட்சி அமைந்த பிறகு கடந்த ஒரு 6-8 மாதமாக இல்லாத ஒரு விஷயம், முதல் முறையாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 6-7 மாதங்களுக்கு. இது கவலைக்குரிய செய்தி தான். இதற்கு ஒரு நன்றி கடிதம். ஏன் நன்றி கடிதம் போடணும்? இதுவரைக்கும் அப்படிதான் போச்சு. நீங்க ஏன் சந்தேகம் வந்து அதனால சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. அவங்களை காப்பாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம், அவர்களை கரை சேர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கு எந்த சக்தி முட்டுக்கட்டையாக இருக்கிறது, எது தடையாக இருப்பது உங்களுக்கே தெரியுமே. இல்ல, நம்ம வந்து ஒரு கடுமையான முயற்சி பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மத்திய அரசு சரியாக செயல்படுதுன்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப நம்ம வந்து இது கவலைக்குரியதுதான். அதுக்கு அம்மா கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த பேட்டி எடுத்துக்கிட்டு கூடிய நேரம் வரைக்கும் தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதுனா எனக்கு ஞாபகம் இல்ல. மீனவர் காக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா பேசியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், சுப்பிரமணிய சாமி மீது அவதூறு வழக்குகள் தமிழக அரசு வந்து அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு கருத்தை சொன்னார், நான் தான் அந்த படங்களை பிடிச்சு வைக்க சொன்னேன்னு சொல்லி சொன்னார், நான் தான் அறிவுரை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அதற்கு முன்னாள் வரை கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்த மீனவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு, சுப்பிரமணிய சாமியுடைய பேட்டிக்கு பிறகு, தமிழக அரசுடைய வழக்குக்கு பிறகு மீனவர்கள் சிறை வைக்கப்படுகிறார். இதுவும் 6-7 மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக நடக்கிறது. இதுவரை உடனே விடுவிக்கப்படும். இப்ப வந்து 70-80 கிட்டத்தட்ட ஒரு 80 மீனவர்கள் தற்போது இலங்கை செல்வார்கள். அவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும். அப்ப நீங்க மத்திய அரசு சரியா செல்வது எந்த அடிப்படையில் சொல்லுங்க? யார் சொன்னா சரியா செல்வது? தமிழக முதலமைச்சர் பலமுறை குறிப்பிட்டார். அவங்களை காப்பாற்றுவதற்காக அம்மா கடிதம் எழுதுகிறாங்க, விடுவிக்கப்படுகிற பொழுது நன்றி தெரிவிக்கிறோம். அதுல வேற என்ன இருக்கு? இப்போ விடுவிக்கப்படவே இல்லையா? அந்த அவரை பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு கைதான ஒரு மீனவர்கள் விடுவிக்கப்படணும், விடுவிக்கப்பட வேண்டும். அப்ப இதுல பாஜக அரசு இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்குன்னு சொல்றீங்களா? இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்குன்னு அம்மா கோயம்புத்தூர்ல குற்றம் சாட்டிட்டாங்களே. அது நீங்க சொன்னது காவிரி பிரச்சனை இல்ல. காவிரி பிரச்சனை இல்ல. காவிரி பிரச்சனையில தான் அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கு அப்படிங்கறத. அதாவது தமிழக பிஜேபி ஒண்ணு சொல்லுது, சுப்பிரமணிய சாமி ஒண்ணு சொல்றாரு. இதுல இந்த இரட்டை நிலைப்பாடுன்னு உங்களுக்கு புரியலையா? அது வந்து தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதும் போது, பிரதமருக்கு எழுதும் போதே தெளிவா சொல்றாங்க. தமிழக முதலமைச்சர் மக்களால் முடிசூட்டப்பட்ட முதலமைச்சர் என்கிற தகுதியோடும் உரிமையோடும் இந்தியாவினுடைய பிரதமராக முடிசூட்டப்பட்டிருக்கிற நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதுகிறார். அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க மாற்றுக் கட்சிகளுக்கு வந்து தமிழக முதலமைச்சரை தவிர, அதிமுகவை தவிர மாற்றுக் கட்சிகளுக்கு வந்து இனம் பற்றியோ மொழி பற்றியோ அவர் எந்த விஷயம் பற்றியும் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது சொல்றீங்க. இன்னைக்கு இந்த பேட்டி எடுக்கப்படக்கூடிய நேரத்துல ஐநா மன்றத்துல இலங்கையுடைய அதிபர் ராஜபக்சே பேசுறதை கண்டிச்சு கருப்பு சட்டை அணிய சொல்லி தமிழர்கள் அனைவரும் அணிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கார் திமுக தலைவர் கருணாநிதி. நீங்கள் கருப்பு சட்டை அணியவில்லை. நான் கருப்பு சட்டை அணியணும்னா தமிழக மக்கள் அனைவருமே அணியும் சொல்லி நான் தியாகராஜ் அண்ணா சாலையிலிருந்து தியாகராய நகர் போயிட்டு ரிப்பன் மாளிகை வந்துட்டு பாரிஸ் கார்னர் வந்துட்டு தினத்தந்தி அளவு இவ்வளவு தூரம் வர கருப்பு சட்டை போட்ட ஒரு பயில காணல. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்லன்னா என் கூட வாங்க. நீங்க கருணாநிதி சொல்லி அவனாவது கருப்பு சட்டை போடுவானா? அவர் சொல்லாம வேற யாரும் சொல்லி போடுவாங்க? யாரும் போட மாட்டாங்க. அவர் பெரியாருடைய சீடரா சொல்லி யாரு சொன்னா? அவரா பெரியாருக்கு சீடரு? நீங்க அடிப்படையான கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல வேண்டியது வரும். அதுக்கு அவர் பெரியார் சீடராங்க. மஞ்சள் துண்டு எதுக்குங்க? அவருடைய சென்டிமெண்ட் ஆயிருக்கலாம். அதெல்லாம் சென்டிமெண்ட். அதெல்லாம் 1000 காரணம். பெரியாருக்கு ஏது சென்டிமெண்ட்? தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதிச்சவன் பெரியார். ஏது சென்டிமெண்ட்? கடவுள் சிலைகளை மயில் கற்களாக மாற்றினவன் பெரியார். உனக்கு என்ன சென்டிமெண்ட் வேண்டி கிடக்கு?
ஒட்டுமொத்த சென்டிமெண்ட் உருவமா அதிமுக இருக்குது. ஆனா நீங்க வந்து அது அவங்க சென்டிமெண்ட், அது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுவும் திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி தானே, வழியில் எம்ஜிஆர் வழியில் வந்த கட்சி தானே. இது வந்து தனித்துவ இயங்கிய கட்சி. அது ஒண்ணும் கிடையாது. நீ பகுத்தறிவுன்னு எதுக்கு சொல்லிட்டு இருக்க? பகுத்தறிவு நீ பாதுகாக்கிறியா? இல்ல, இந்த கருப்பு சட்டை வந்து பகுத்தறிவுக்கான அடையாளம் கிடையாது. அதுக்கான இதுல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான விஷயம் தானே. இது உலகம் முழுக்க இவர் சொல்லி யார் சார் எதுக்கிறது? 4வது தமிழீழ போரை நடத்தும் பொழுது வேடிக்கை பார்த்ததே நீதானையா. ரேடர் கொடுத்தது டெல்லி, 1000 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தது டெல்லி, போர் விமானங்கள் கொடுத்தது டெல்லி, வியூகம் வகுத்து கொடுத்தது டெல்லி, ராணுவ வீரர்களை அனுப்பி கொடுத்தது டெல்லி. அப்ப நீ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எதுக்கு இந்த கருப்பு சட்ட நாடகம்? கருப்பு சட்டை என்பது நாடகம் அப்படின்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்கள் வந்து தமிழகம் வந்திருந்த போது அவர்கள் வந்து முதலமைச்சர் சந்திக்க முடியாமல் போனது ஏன்? அவர்களுக்கு சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமா பதிவு செய்தார்கள். நாங்க வந்து முதலமைச்சர் சந்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நேரம் அம்மாட்ட கேட்க வேண்டிய கேள்வி. கருணாநிதி பகுத்தறிவு பகலரா அப்படின்னு நீங்க பதில் சொல்லுவீங்க. ஆனா தமிழக முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா அது எனக்கு தெரியாது. இல்ல, எனக்கு தெரியாததுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? கருணாநிதி நடத்துறது நாடகம் உங்களுக்கு புரியலையா? எல்லா தமிழ் இயக்கங்களும் தான் போராடிட்டு இருக்காங்க. மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகளோ, நாம் தமிழர் எல்லாம் போராடுறாரு. இவர் ஏன் சார் போராடுறாரு? ராஜபக்சே கொடுத்த பரிசை வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறவரு இவர் எதுக்கு போராடுறாரு? அன்னைக்கே முடிவுக்கு வந்திருக்கும். ஐரோப்பிய யூனியன் முழுவதும் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிப்பதற்கு அவர்கள் நேரம் பார்த்திருந்த காலத்தில் ராஜபக்சேக்கு ஒரு கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் தேவைப்பட்டது. யாரு கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் தருவாருன்னு அவன் காத்திருந்தான். காட்டி கொடுக்கிறவன் எங்க இருக்கான்னு பார்த்தால கருணாநிதி சிக்கிறாரு. நம்ம வந்து ரொம்ப நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு அரசியல் நாகரிகம் இல்லையா? ஒரு பிரபாகரனே வந்து ராஜபக்சோட பேச்சு நடத்த தயாரா இருந்தார். அவருடைய ஆண்டன் பாலசிங்கம் போனார், தமிழ்ச்செல்வன் பேசினார், எல்லாருமே பேசினாங்க. ஆமா, நீங்க அப்ப வந்து நீங்க ஒரு வாய்க்கால் முற்றத்தை பாத்தீங்களா? வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட மனநோயாளியாக திரிகிற தாய்மார்களை பார்த்தீர்களா? ஆண்குறி அறுக்கப்பட்டு 2 கரங்கள் பின்னால் கட்டப்பட்டு ஓட ஓட விரட்டி கொல்லப்பட்ட இடத்துல போய் பாத்தீங்களா? பாதிக்கப்பட்ட தமிழர்கள் யாரையாவது பாத்தீங்களா? ஒரு கொலைகாரன் டக்ளஸ் தேவானந்தா கூட கைகுலுக்கிட்டு வந்துட்டீங்க. தமிழக முதலமைச்சர் வரணும்னு சொல்லி அவங்க வேண்டுகோள் கொடுத்துட்டே இருக்கிறார் ராஜபக்சே. தமிழக முதலமைச்சரோ தமிழக குழுவோ நம்மளோ யாராவது போயிருக்குமா? அதிமுக சார்பா யாராவது போயிருக்குமா? நீங்க போய் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யலாமே. நம்ம அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை என்ன நம்ம பார்க்கலாமே. திமுக செய்ய தவறியதை அதிமுக செய்யலாமே. இலங்கை அதிபர் ராஜபக்சே பகிரங்கமா சொல்றார், நாங்க வாங்கன்னு கேட்கிறோம், இங்க உள்ள நிலைமை என்னன்னு பாருங்கன்னு சொல்றோம். அவர்கள் தான் நிலைமைதான் எல்லாருக்கும் தெரியுமே, இன்னும் போய் பார்க்கணுமா? அதே பதிலை 2000 கோயில்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. மலர இருக்கிற தமிழ் ஈழம் சுடுகாடாகி இருக்கிறது. ஓங்கி உயர்ந்து நின்ற எங்கள் மாளிகைகள் தரைமட்டமாகி இருக்கின்றன. இனி போய் பார்க்க வேண்டியது என்ன இருக்கு? அதே பதிலை வந்து திமுக தலைவர் சொல்லிருக்கலாம் இல்லையா? என்னது? அவர் நாங்க போய் பாக்குறதுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லி நாங்க தான் பேச்சுவார்த்தை நடத்த. அவங்க என்ன பிசினஸுக்காக போனாங்க. குழுவுக்கு பார்க்க போறோம், பாதிக்கப்பட்டவங்க பார்க்க போறவன் கூலிங் கிளாஸ் போட்டுட்டா போவான். சஃபாரி போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு டூர் போற மாதிரி போனா நீங்க எல்லாத்தையுமே கேள்விகள் பண்ணி நடத்தும். கண்ணாடி போட்டிருந்தாரு, ஒரு துக்கம், ஒரு துன்பம், ஒரு துயரம் சொன்னா மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இன்னொரு நாட்டுல போய் குழு சந்திக்கும் போது பாத யாத்திரையா போக முடியும். இது என்ன நீங்க அதெப்படி தோற்றத்திலேயே தெரிஞ்சிடும். அகமும் முகத்துக்கும் ஒற்றுமை இருக்குங்க. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் கடுத்தது காட்டும் முகம்னா அதுல அவங்களுக்கு எல்லாம் அக்கறை கிடையாது. அவருக்கு இப்ப தேர்தல் வரப்போகுது, ஒரு நல்ல நாடகத்தை நடத்தலான்னு அவர் பாக்குறாரு. தமிழக முதலமைச்சர் வந்து பெங்களூரு கோர்ட்ல வந்து அவங்களுடைய வழக்கை வந்து தீர்ப்பை தள்ளி வைக்கணும், வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும்னு சொல்லும் போது அவங்க வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, புலிகளால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. அது நோ கமெண்ட்ஸ். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. அது புலிகள் இயக்கம் இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லி நம்ம இந்திய அரசு தடை விதிச்சிருக்கக்கூடிய நிலைமையில நம்ம வந்து அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. இல்ல, மற்ற கட்சிகள் எல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணும்போது நம்ம கட்சியின் மேல சில கேள்விகள் வரும் இல்லையா? அது நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இப்ப நம்ம ஏற்கனவே பேசின போல ஒரு அரசியல் விஷயங்கள் வரும்போது மதிமுக ஏற்கனவே அங்க ஒரு நெருக்கமான பாதையை காட்டுது. பாமக ராமதாஸ் வந்து சொல்றாங்க, அந்த மாதிரி நாகரிகம் தெரிந்த ஒரு அரசியல் தலைவர் திமுக தலைவர் தான் சொல்றாரு. தேமுதிக அந்த பக்கம் போகுமோ அப்படிங்கிற ஒரு முயற்சி அவங்களுக்கு இருக்குது. ஒரு சட்டசபை தேர்தலை, பொது தேர்தலை மிகப்பெரிய அளவில் அவங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கும்போது அதிமுக அதே அளவில் தயாராக இருக்கிறதா? வெறும் தன்னுடைய சொந்த கட்சி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற நம்பிக்கை போதுமா? அது அம்மா தேர்தல் காலத்தில் முடிவெடுப்பாங்க. இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கு. எப்பவுமே தமிழக முதலமைச்சர் வந்து ரொம்ப முன்கூட்டிய முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டத்து யானை.
அதை பற்றி கவலைப்பட வேண்டியது ஒண்ணும் இல்ல. அவரு ராமதாஸ் போய் சந்திச்சாருன்னா அதெல்லாம் அது அரசியல் நாகரிகத்தை பற்றி ராமதாஸ் பேசுறது அதிசயமா இருக்கு. அது யாரு பேசணும்னு கணக்கு இருக்கா? ஆமா ஆமா, கூட்டணி என்ன ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுலயே அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களை தேர்தல் காலத்தில் கூட சந்திக்காத அந்த தலைவர் போய் அரசியல் நாகரிகம் பற்றி பேசுறாரு பாருங்க. ரொம்ப அபாரம். எது எது யார் யார் பேசணும் கூட வரையறை. ஆமா, அதுக்கான வரையறையும் அசாப்பு கடைக்காரன் போய் காருண்யத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கும்? அதனுடைய தொழில் அது. அதான் சொல்றேன், அவங்க காருண்யத்தை பற்றி பேசலாமா? யார் யார் எது பேசணுங்கிறது அதிமுக தீர்மானிக்கும். அதிமுக அதுக்குன்னு ஒரு அறம் இருக்குங்க. சொந்த கட்சி வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு கூட போகாதவர் தன்னுடைய மகனுக்காகவே தொகுதியில் முகாமிட்டிருந்தவர் போய் அரசியல் நாகரிகம் என்ன இது கூத்துது? அரசியல் நாகரிகம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து மிகப்பெரிய கேள்விக்குள்ளா இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வருது. 5 நாட்கள்ல 5 கொலைகள் நடக்குது. மதுரை வந்து ஒரு ரத்த பூமியாக மாறி கிடக்கிற குற்றச்சாட்டு கடுமையா இருக்கு. தொடர்ந்து தினசரி ஒரு கொலைகள், ஒரே வீட்டுக்குள்ள வந்து ஒரே நாள்ல 3 கொலைகள். சட்டம் ஒழுங்கு பற்றிய கேள்வி எழுப்பாதா? நான் கேட்கிறேன், அடுதலும் தொலைதலும் புதுவதென்று அது உலகத்து இயற்கை அப்படின்னு ஒரு பழைய சங்கப்பாட்டு. ஒருவனுக்கு ஒருவன் பழி தீர்த்துக் கொள்வதற்காக நடைபெறுகிற சம்பவங்களை ஒரு நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கெட்டதாட்டு எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே இதை பற்றி விளக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்ப தகராறு காரணமாகவோ மற்ற விஷயங்கள் காரணமாகவோ கற்பழிப்பு, பாலியல் வன்முறை புகாராட்டம், கொலையாட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கேள்வி, அவங்க வந்து ஒரு யாரும் தடுக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வன்முறை வெடிச்சு யாரும் தடுக்க முடியாது. ஆனா இந்த துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? ஒரு கொலை செய்யக்கூடிய துணிச்சல், ஆயுதம் ஏந்தக்கூடிய துணிச்சல், பட்டப்பள்ளியில் செல்லக்கூடிய துணிச்சல், ஒரு சட்டம் பற்றிய ஒரு கவலை மக்களுக்கு இருக்க வேண்டாம்? நீங்களும் நானும் இதை தாண்டி சிந்திக்க வேண்டிய கட்டம் இது. மனங்களுக்குள்ளே மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இது ஒரு ஆட்சி மட்டும் தீர்மானிக்க முடியாது. மனங்களுக்குள்ளே நல்ல பண்புகளை வளர்ப்பதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்கும் உரியவர்கள் அந்த கடமையை செய்ய தவறியிருக்கிறார்கள். ஆகவே ஒருவிதமான வன்மமும் வக்கிரமும் மனித மனங்களை இன்றைக்கு ஆட்டி படைக்கிறது. இதற்கு ஒரு அரசு பொறுப்பேற்க முடியாது. யாருதான் பொறுப்பேற்க முடியும்? இதற்கு ஒரு அரசு பொறுப்பேற்க முடியாது. இல்ல, அறம் சார்ந்த விஷயங்களோ அரசு குற்றவாளிகளை கைது செய்யலாம், கூண்டில் நிறுத்தலாம். அதான் கேட்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அநியாயங்களும் ஒருவரை ஒருவர் பழிதீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வன்மமும் வக்கிரமும் ஒருவனுடைய இதயத்தில் குடியேறுமானால் அதை அகற்றுவதற்கு அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அதற்கான கடமைகளை செய்ய தவறினால் மனிதரை மனிதன் தின்று விடுவானோ என்கிற கவலை எனக்கும் கூட இருக்கிறது. நான் வந்து அறம் சார்ந்த விஷயங்கள் அரசு வந்து ஒரு அளவுக்கு மேல எடுத்து சொல்ல முடியாது, எடுத்து செல்ல முடியாது, இருந்து போட்டோம். இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டிய கடமை நிச்சயமாக அரசுக்கு மட்டுமே இருக்கிற அப்படிங்கிற முறையில அரசு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அதாவது தவறு செய்தால் நிச்சயமாக நம் நீதியின் முன் நிறுத்தப்படுவோம், தண்டிக்கப்படுவோம் என்ற அச்சம் குற்றவாளி குற்றம் செய்ய தூண்டுவதற்கு இருக்க வேண்டாமா? இல்ல, குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுகிறார்கள். ஆந்திராவில் புத்தூர்ல போய் இருந்தான் குற்றவாளி, உயிரை விலை கொடுத்தளவு அந்த குற்றவாளியை கைது செய்தது போலீஸ். இது வெறும் ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டதுன்னா என்ன? ஜாதி கலவரம் இருக்கா, மத கலவரம் இருக்கா, பயங்கரவாதிகளினுடைய நடமாட்டம் இருக்கிறதா, தீவிரவாத ஊடுருவி இருக்கிறதா, மத பூசல் இருக்கிறதா, இந்த சமூக நல்லிணக்கம் இருக்கிறது, சமய பொறை இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் தத்தம் கடமையை முறையாக செய்வதற்கு இங்க ஜனநாயக உரிமை இருக்கிறது. இந்த சட்ட ஒழுங்கு ஒன்றும் கெடலையே. அதுதான் என்னுடைய கேள்வியை கூட. இங்க வந்து மத பூசல் இருக்கா, வன்முறை இருக்கான்னு கேட்டீங்க. தொடர்ந்து இந்து இயக்கங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது அந்த அமைப்புகள் கடுமையா வச்சிருக்க குற்றச்சாட்டு. முதல்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபி வந்து அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கல, இதுக்கான காரணங்கள் எல்லாம் தனிப்பட்ட பகை சொல்லி விளக்கினாரு. அதன் பிறகு அதே கொலைகள் எந்த பட்டியலை டிஜிபி ராமானுஜம் வெளியிட்டாரோ அதே பட்டியலை மாற்றி அவர்களுக்கு இதற்கான காரணம் பூரா இந்த வழக்கில் தொடர்புடைய போலீஸ் பகுதி உள்ளிட்ட ஆட்கள் கைது செய்யப்பட்டான்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் மத நோக்கம் காரணம் கிடையாது. இந்த கொலைகளுக்கு எல்லாம் மத நோக்கம் காரணம் தான் டிஜிபி அறிக்கையை சொல்லுது. அப்ப இது மத வன்முறை கிடையாதா? இது மத நோக்கம் உள்ள காரணம் அவனுக்குள்ளது. ஆனா தமிழ்நாடு அதற்கு இடம் அல்ல, தமிழ்நாடு அதற்கு களமும் அல்ல, அதை அனுமதிக்கவும் முடியாது. தமிழக மக்கள் அதற்கு எப்போதும் உடன்பட மாட்டாங்க நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா நீங்க சொல்றது போல வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது இல்லன்னு சொல்லுமா? இந்த கடந்த 3 அதாவது இந்த மத பயங்கரவாதம் என்பது உலகம் முழுவதும் ஆங்காங்கே காலூண்டி இருக்கிறது. நம்முடைய மண்ல ஏற்கனவே வந்து இலங்கையிலிருந்து தூதரகத்தில் செயல்பட்ட ஒரு அதிகாரியா இந்த உளவாளியா கைது செய்யப்பட்டிருக்கார். நம்முடைய மண்ல
அருண் செல்வராஜ் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது வந்து நம்முடைய மண்ணில் இது போன்ற விஷயங்கள் பயங்கரவாத தூண்டக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அதையும் தேசிய புலனாய்வு நிறுவனம் தான் நடவடிக்கை மேற்கொள்ள அப்படிங்கிறதும் தமிழக உளவுத்துறையோ காவல்துறையோ இன்னும் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலையா? செயல்படுவாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல நம்முடைய புலனாய்வுத்துறை, நம்முடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறை இன்னும் வேகமா செயல்படணும். அவர்கள் கோட்டை விடுகிறார்கள், இன்னொருத்தர் வந்து அந்த கோட்டையை பிடிக்கிறார்கள், அந்த குற்றவாளி கைது செய்யறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குற்றச்சாட்டு நீங்க தான் ஒரு எச்சரிக்கையா நம்ம பார்க்க வேண்டாமா? அதை இது எச்சரிக்கையாக தான் பார்க்கணும். அதுல கண்காணிப்பா இருக்கத்தான் செய்யறாங்க, அதுல ஒரு குறையும் இல்லை. இதற்கு முன்னால வந்து இது போன்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகளோ அல்லது ஸ்ரீலங்கால இருந்து வர்றவங்களோ மற்ற இடங்கள்ல எங்கேயாவது வரக்கூடியவங்களோ வேறு வேறு இடங்கள்ல இருந்திருக்காங்க. தென் தமிழகத்துல, குறிப்பா தமிழகத்துல அவங்க இருந்ததில்ல. கர்நாடகால இருந்திருக்காங்க, கேரளால இருந்திருக்காங்க, குற்றச்சாட்டு வந்து தமிழகத்துல வந்ததில்ல. இப்ப சமீப காலமா தமிழகத்திலும் அந்த நடமாட்டம் இருக்கிறது. அருண் செல்வராஜே தமிழகத்து தான் போல இருக்கு. ஆமா ஆமா, இல்ல அவர்கள் தமிழரா, அவர் வந்து இஸ்லாமியரா, இந்தியரா, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவராங்கிறதுல பிரச்சனை. பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இங்க இருக்குது. அவர் எந்த மதம், இனம், மொழி அப்படிங்கிற பற்றி கேள்வி இல்லை. நடமாட்டம் இங்க இருக்கு, உலகம் முழுவதும் இருக்கு. இது உலகம் முழுவதும் இருக்கு. என்னங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா பழிவாங்கலும் வன்முறையும் வந்து காலகாலமா இருந்துட்டு சொல்றீங்க. ஒழுங்கு ஒன்றும் கெட்டு போகல. அப்படி ஒரு சந்தேகம் எழுப்பும் போது கெட்டு போகல. மத பயங்கரவாதம் உலகளாவிய பிரச்சனை. இன்னைக்கு அதை தீர்ப்பதற்கு சர்வதேச நாடுகள் எல்லா வகையிலும் இப்ப சமீபத்தில் வந்து ஒரு கடைசியா வந்து ஒரு அமைச்சரை மாற்றம் ஏற்பட்டது. கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தவர் மாற்றப்பட்டார். அது தொடர்ந்து இன்னொரு விஷயம் நடக்குது. ஆவின்ல வந்து மிகப்பெரிய முறைகேடு நடந்ததுன்னு ஒரு பிரமுகர் கைது செய்யப்படுறார். திரு வைத்தியநாதன் கைது செய்யப்படுறார். அவர் வந்து ஏற்கனவே அதிமுக பிரமுகராக இருந்தவர். ஒரு அமைச்சரை மாற்றத்தின் போது ஏன் இந்த அமைச்சரை மாற்றம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு கிடையாதா? ஒரு முறைகேடும் ஒரு அமைச்சரை மாற்றம் அடுத்தடுத்து நடக்கும் போது இதை தொடர்புபடுத்த பார்க்கக்கூடிய சந்தேகம் மக்களுக்கு அமைச்சரை மாற்றுவது என்பது முதலமைச்சருக்கு இருக்கிற உரிமை. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. உரிமை இருக்கிறதான்னு யாரும் கேட்க கூட முடியாது. 100% உணர்றேன். மாற்றம் நடக்கும் போது எதனால் இந்த மாற்றம் என்ற ஒரு பார்வை, ஒரு தெளிவு மக்களுக்கான வாய்ப்பு கிடைச்சால் 100%. நம்ம வந்து கட்சி பிரமுறை நீக்கும் போது தமிழக முதலமைச்சர், அதிமுக பூச்சலா இருக்கிறவங்க ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் சொல்றாங்க. கட்சி கட்டுப்பாட்டுக்கும் கண்ணியத்துக்கும் களங்கம் விளைவிக்க முடியல, இந்த மாதிரி செயல்பட்டாங்க, அதனால நீக்கிறோம், இவரோட யாரும் புழங்க வேண்டாம், பழக வேண்டாம் சொல்றாங்க. இதுல வந்து ஒரு புரிதல் இருக்குது. சரி, கட்சி கட்டுப்பாடு அமைச்சர்கள் ஒருத்தர் மாற்றும் போது இதனால் காரணமா இருக்கும் ஒரு தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு. நாங்க எதுவும் தெரிஞ்சுக்கூடிய உரிமையை கூட கேட்கல. தெரிஞ்சுக்கூடிய மக்கள் ஏற்படுத்திய ஒரு அரசு, மக்களால் முடிசூட்டப்பட்ட உங்களுடைய வாய்ப்பு சொல்லும் போது ஒரு தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா மக்களுக்கு? என்ன செய்யணும் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியுது எதனால காரணம்னு. ஆமா, அப்ப இந்த ஆவின் நடந்த முறைகேடுக்கும் அமைச்சரை மாற்றுறதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. அது நான் எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்ல, மக்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு எல்லாம் தெரியும். பந்து முதலமைச்சருக்கு மைதானத்தில் இருக்கு, அவங்க பாத்துக்கிடுவாங்க. இல்ல இவ்வளவு முறைகேட வந்து ஆவின் நிறுவனத்தில் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரும் கூட ஒரு அதிமுக பிரமுகரா தான் இருந்தவர். தெரியல எனக்கு அதை பற்றி. என்ன தமிழக அரசு என்ன சொல்ற குற்றம் சாட்டி, மணல் கொள்ளை பற்றி சொல்லும் போது மணல் கொள்ளை நடத்தி ஒரு காவல்துறை அதிகாரி மேல அவர் டிராக்டர் ஏற்றி கொன்றது வந்து ஒரு தேமுதிக பிரமுகர் வந்து குற்றம் சாட்டப்பட்டது. அவங்களுடைய கட்சியை சார்ந்து சொல்லும் போது இப்ப வந்து இந்த ஆவின் முறையை நடக்கும்போது இவருக்கும் ஒரு கட்சி பிரமுகர், அதிமுக பிரமுகர்னு தெரியல எனக்கு. இருந்திருக்கிறார், அதிமுக இருந்திருக்கிறார். அதிமுகவில் சென்னையில் நிர்வாகியா கூட இருந்திருக்காரு. நிறைய பேர் எல்லா கட்சியிலும் உறுப்பினர் அட்டை கூட வாங்கி வச்சிருப்போம். அது தெரியாது அவங்களுக்கு. நிறைய பேர் எல்லா கட்சியிலும் உறுப்பினர் அட்டை வாங்கி வச்சிருப்போம். சும்மா கூட உறுப்பினர் அட்டை வாங்கி வச்சிருக்கோம். எல்லா கட்சியிலும் வாங்கி வச்சுக்கிடுவோம். தமிழரசு கழக உறுப்பினர் அட்டை கூட வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து தேர்தல் பத்தி பேசினது போது நாம தனியா நிக்கிறதுங்கிறது ரெண்டு விஷயமா பாக்கணும். ஒண்ணு, நம்ம கூட கூட்டணி இருந்தவங்க எல்லாம் வெளியே போறாங்க அப்படிங்கும் போது நாம இணக்கமா நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. புதிய தமிழன் நம்மோட இருந்துச்சு, மனிதநேய மக்கள் கட்சி நம்மோட இருந்துச்சு, மார்க்சிஸ்டுகள் நம்மோட இருந்தாங்க. இப்படி நம்ம கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியேற்றப்படலாம் அப்படிங்கும் போது நாம கட்சிகளை கூட்டணியை சரியா ஒருங்கிணைக்க தவறுறோமோ அப்படிங்கிற சந்தேகம். ஏதாவது தவறு செய்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? வெளியேற எல்லாருமே உங்களை தான் குற்றம் சாட்டுறாங்க. என்ன குற்றம்? அவங்க கட்சியில வந்து ஆகப்பெரிய கட்சி அதிமுக, அந்த கூட்டணியில அவரெல்லாம் சிறிய கட்சிகள், அரவணைச்சு போக வேண்டிய கடமை அடிப்படையாவே வந்து அந்த கட்சிக்கு அந்த கூட்டணி தலைமையில் உங்களுக்கு இருக்கு. என்ன தவறு செய்தோம்? ஒரு தவறு செய்யலையே. டி.கே. ரங்கராஜனை நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்பினது தப்பா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய டி ராஜாவை நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்பினது தப்பா? நாங்க எந்த தவறு செய்யலையே. அவங்க வந்து சொல்றாங்க சீட்டு ஒதுக்கீடு பண்ற பத்தி பேச்சு வரும்போது எவ்வளவு குறைவா சொல்றாங்க, கடந்த முறை கொடுத்த கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, அது பற்றி பேச்சு கூட இடம் இல்லைன்றாங்க, இவ்வளவுதான் தீர்மானமா சொல்லி வர்றாங்க. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையா பங்கீடாக இல்லாமல்
இப்படித்தான் இருந்தா இல்லாட்டி போ அப்படிங்கிறது சொல்லும் போது எல்லா கட்சியிலும் அதே குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது மார்க்சிஸ்ட் கட்சி கடைசி வரும்போது அப்படிதான் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் நம்ம வந்து இணைஞ்சு செயல்படுதான். அதாவது தங்களுடைய தகுதிக்கு மேல அவங்க கேட்டிருக்கலாம், அது முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க. என்னுடைய கேள்வி இது போன்ற கட்சிகள் வந்து அரவணைக்காத போக்கு. தேர்தலுக்கு தான் காலம் இருக்கு. அவங்களே கூட நம்ம வரமாட்டான்னு சொன்னீங்க நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு சார். இப்ப மாற்று முகாமில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாமே. எந்த கட்சியில் அப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? அரசியல் சம்பவங்களின் விளையாட்டு. எந்த கட்சியில் அப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? எந்த கட்சி வேணும்னாலும் வரலாம். அது அம்மா மனசு வச்சா எந்த கட்சி வேணாலும் வரலாம், திமுக தவிர. ஆமா, பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா இப்ப வந்து ஒரு மற்ற எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எதிர்ப்பான நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க. பாஜக மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மென்மையா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ எதிர்காலத்துல வந்து சட்டசபையில வந்து அதெல்லாம் தேர்தல் முடியும். இப்ப என்ன வந்துருச்சு, இன்னும் 1.25 வருஷம் இருக்கு. கருணாநிதிக்கு அவசரம், சரி, அது அப்படிதான் இருக்கும். அவருக்கு இப்ப தினசரி செய்தி வரணுங்க. அது ஒரு விதமான வியாதி மாதிரி. அது மாதிரி எல்லாம் எல்லாரும் இருக்க முடியாது. நாங்க நிர்வாகத்துக்கு தலைமை தாங்குறோம், நல்லது பண்ணிட்டு இருக்கோம். தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு. அதுக்கு முன்ன இப்பவுமே ட்ரெண்ட ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் வரலையே. நீங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கிறாங்க நினைக்கிறீங்க. நீங்க உங்களுடைய பேச்சுல பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு அதிமுக வந்து திரும்ப வெற்றி பெறதுலயே வரதுலயே எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற சந்தேகமும் கிடையாது. வெள்ளிடை மலை மாங்கல்ல அது மாதிரி, உள்ளங்கை நெல்லிக்கனி மாங்கல்ல அது மாதிரி எங்க வெற்றி. அதற்கான காரணம், அந்த நம்பிக்கைக்கான காரணம் ஏதாவது இருக்கணுமே. நம்ம வந்து இது மாதிரி இருக்கிறோம், அதனால நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா பாஜக மாதிரி சிறிய கட்சிகள் வந்து எதிர்பார்க்காத ஒரு எண்ணிக்கை பெற்றிருக்காங்க. அவங்க வந்து அதிமுக சவால் கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்துடல, அதை வந்து இயல்பை ஏற்றுக்கலாம். ஆனா அவர்கள் பெற்ற வாக்குகள் வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பு அந்த அரசியல் தளத்தில் ஏற்படுத்துது. அப்ப பொதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கு, எங்களுக்கும் அது வியப்பு இல்லை. அதிமுக தலைமை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், அவங்களுக்கு போட்டியிடுற எதிர்கட்சிகளுக்கு டெபாசிட்டே இல்லாம போகணுங்கிறது. அது ரெண்டுமே வந்து டெபாசிட் கிடையாது. அது பேசுவாங்க, எல்லாரும் ஓட்டு போடுவோம் இல்ல. எதிர்கட்சிகள்லாம் போட்டியிடாத கட்சிகள் ஓட்டை எங்க கொண்டு போடுவான்? இல்ல, வாக்கு சதவீதம் வந்து இயல்பான அளவு தான் இருந்து, நீங்க பாத்தீங்க கிட்டத்தட்ட 55% 60% வரைக்கும் இருந்தது. அங்க வந்து எதிர்கட்சிகள் சார்பாக அதாவது அதிமுக ஏற்காமல் பாஜக மேல பல பேருக்கு வந்து ஒரு விருப்ப மாற்று கருத்து இருக்கலாம். அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா ஒரு மாற்று சக்தி தேவை என்கிற எண்ணம் மக்கள் மனதில் ஆழமா இருக்குன்னு நீங்க நினைக்கலையா? மாற்று சக்தி அரசியல் எப்பவும் தேவைதான். எல்லா மாநிலத்திலையும், எல்லா நாட்டிலையும், எல்லா காலகட்டத்திலையும் மாற்று சக்தி தேவைதான். ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு அவசியம் இல்லை. நாடு முழுக்க மாற்று சக்தி தேவை, தமிழ்நாட்டில் அவசியம் இல்லைன்னா இதை விட யாரு என்ன செய்ய முடியும்? எல்லா தரப்பு மக்களும் மகிழ தகுந்த வகையில ஒரு நிர்வாகத்தை யாராவது தர முடியுமா? ஒரு பசி இல்லாத மாநிலம் இது. இல்ல, அம்மா உணவகம் சிறப்பா செயல்படுகிற மாற்றுக்கத்துல இதுல வந்து எவ்வளவு இட்லி வித்தது, எவ்வளவு சப்பாத்தி வித்ததுன்னு பல புள்ளிவிவரங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டு எங்கேயாவது புள்ளிவிவரம் வந்ததா? அது கேட்க வேண்டியதானே நீங்க. அதுக்காக தானே கேட்கிறேன். அது எனக்கு இருக்கு, எனக்கு ஏன் வேலையா? அது அதிமுகவுடைய கொள்கையை பரப்பக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க நீங்க. இப்பதான் சொல்றீங்க அம்மா உணவகம் எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு, அதோடைய சந்தேகமா ஒரு கிளை கேள்வியா நான் கேட்கிறேன். அம்மா உணவகத்தினால மாநகராட்சிக்கு எவ்வளவு நட்டம், தமிழக அரசு கஜானாவுக்கு எவ்வளவு இழப்பு, எவ்வளவு இட்லி வித்தது, எவ்வளவு சப்பாத்தி, இழப்பை ஈடுகட்ட வேண்டியதுதான். எங்கிருந்து இழப்பு? ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் தாங்க பண்ணணும், சர்வீஸ் பண்ண இழப்பு தான் வரும். அது ஈடுகட்டணும் இல்லையா? ஈடு கட்டிடுவாங்க. எங்க இருந்து ஈடு கட்டாமதான் இருக்காங்க. உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? நான் தமிழக மக்கள் ஒருத்தன் தானே, அதான் சொல்றேன். நானும் வரி கட்டணும், அதான் சொல்றேன். ஈடு கட்டிடுவாங்க. நம்ம ஏற்கனவே எதுக்காக கேட்டேன்னா, நம்ம வந்து கடந்த ஆட்சியில வந்து அவங்க திமுக ஆட்சி முடியும் போது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது அரசுக்குன்னு கடுமையான விமர்சனத்தை அதிமுக வைத்தது. இப்ப கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடிக்கு மேல போயிருச்சு. அப்ப அந்த கடனுடைய சுமை அதிகரித்துக் கொண்டே செல்லும். எத்தனை வளர்ச்சி திட்டங்களை இங்க அமல்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. அவங்க ஒண்ணும் இல்லாம வச்சிருந்தான், ஒண்ணுமே இல்லைங்க, சுத்தமா தொடச்சிட்டு போனாரு. திமுக சும்மா செம்மொழி மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடு, சாயங்காலம் போனா அவருக்கு வள்ளுவர் கோட்டத்தை கட்டினது அவனுக்கு விழா எடுக்கிறதுக்கு தானே. இதுதானங்க நடந்துட்டு இருந்தது. விழாக்களும் வேடிக்கைகளும் தானங்க. இன்னைக்கு முதலமைச்சர் வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்காங்க. செலவில்லை, சிரமம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஒரு கக்கூசுதற்கு 5 மந்திரி வருவான். புகழூர்ல ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையை எத்தனையோ கோடி மெட்ரிக் டன் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை அம்மா திறந்து வச்சிடறாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கு பயன்படக்கூடிய காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் அதை திறந்து வச்சிடறாங்க.
எந்த விதமான ஆடம்பரம் இல்லாம, அத்துமீறல் இல்லாம, அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு நிர்வாகம் நடக்குதுங்க. அதனாலதான் மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. எங்க அத்துமீறுகிறார்களோ, அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ மக்கள் எதிர்ப்பார்கள். நீங்க வந்து சொன்னீங்க வளர்ச்சி திட்டங்கள் அதிகமா இருக்குன்னு. 1.25 லட்சம் கோடி கடன் இருந்தா தளர்ச்சி, 1.25 லட்சம் கோடி கடன் இருந்தா வளர்ச்சி. அதற்கு வளர்ச்சி சமூக நல திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்கல்ல. திமுக தான் அறிவிச்சாங்க. பயன்பாடு தாங்க முக்கியம். எத்தனை பேர் பயன்பெறுகிறார்கள், எத்தனை பேர் அந்த பலனை அனுபவிக்கிறார்கள். அதிகார துஷ்பிரயோகம் வளர்ச்சி அதுன்னு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. அதிகார துஷ்பிரயோகம் பற்றி ஒண்ணு சொன்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உயர்நீதிமன்றம் இப்போது ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. காவலர்கள், அரசுடைய காவலர்கள் நியமனத்துல அமைச்சர் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி பரிந்துரை பண்ணிருக்கிறாரு. அதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 6 பேருடைய பணியும் நீக்கம் செய்யப்படுகிறது. நீங்க ஏன் விசாரிக்கலன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அரசு. இது அதிகார துஷ்பிரயோகமா பாக்குறீங்களா இல்லையா? சொன்னது நீதிமன்றம். இதெல்லாம் ஒரு சின்ன மைனர். ஒரு நகைச்சுத்த போய் நீங்க நம்ம தலைவலி மாதிரி பேசிட்டு அமைச்சர் வந்து பரிந்துரை 6 பேருக்கு ஒரு அமைச்சர் பரிந்துரை பண்ண முடியாதா, பண்ணக்கூடாதா? மக்கள் நல பணியாளர்களை நியமனம் செஞ்சா அது திமுக அரசு திமுக உறுப்பினர்களுக்கு கொடுத்த விஷயம் சொல்றீங்க. அமைச்சர்கள் வந்து பரிந்துரை பண்ணா ஒரு 6 பேருக்கு செய்யக்கூடாதுன்றீங்க. இந்த 10,000 பேர் காவல் இளைஞர் படையில் இருக்கிறவங்க எந்த பரிந்துரை அடிப்படையில் வந்தவங்க? அவர்கள் வந்து அதிமுக ஆதரவா செயல்பட்டாங்க வந்தாங்க. அந்த குற்றச்சாட்டு ஒரு ஆளை சொல்லுங்க. என்கிட்ட ஒரு தம்பி வந்து கேட்டா என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். இல்ல, மக்கள் நல பணியாளர்கள் திமுக தான் அப்படிங்கிறது நம்ம என்ன ஆதாரம் வச்சிருக்கிறோம்? அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சரியா ஆதாரம்? அவன் பேசுறத பார்த்தா தெரியல. கருணாநிதிக்கு போய் மாலை போடுறான், அவ்வளவு பெரிய பாவமா. ஸ்டாலினுக்கு போய் நன்றி சொல்றான், தளபதிங்கிறான். எந்த போர்க்களத்தில் இருந்த தளபதி? வாய்ப்பு கிடைச்சா அவங்க வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஆராதிக்க தயாரா இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முதலமைச்சர் தான் செய்ய முடியும் 100% நம்புறாங்க. அப்ப அவங்க செஞ்சா தமிழக முதலமைச்சர் வேற எந்த கட்சி போய் பார்க்க போறாங்க? தமிழக முதலமைச்சர் தான் ஆராதிப்பாங்க. அவங்க கிடைக்கணுமே, நேரம் வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கணுமே, காத்துக்கிட்டுல இருக்கிறாங்க. அவங்க வந்து திமுகவை ஆராதிக்கிறதுக்கோ விஜயகாந்த் போய் பாக்குறதோ இல்ல விஷயமே. அவங்க வந்து மக்கள் 13,000 பேர் இருந்தாங்க, 10,000 பேர். மப்பக்கீரை கோகினூர் வைரத்தை ஒப்பிடாதீங்க. அவரை எப்ப வேணாலும் பார்க்கலாம். அவருக்கு வேற வேலை கிடையாது. அவர் உட்கார்ந்து இருக்காரு, வேலை கிடையாது. இது எவ்வளவு பெரிய வேலை இல்ல. என்னுடைய கேள்வி அவங்க சந்திக்கிறத பத்தி இல்ல. என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு 13,000 பேருடைய வாழ்வாதாரம் ஒவ்வொரு முறையும் 89ல இருந்து 91, 96, 2001, 2006, 2011 மாறி 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 எத்தனை முறை சாவது ஒரு மனிதன்? நான் கேட்கிறேன், கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது ஏன் அவங்களை நிரந்தரப்படுத்தல? அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோ. திமுக வந்து நம்ம வந்து நீங்க எப்பயுமே ஏற்றுக்கொள்ள நிரந்தரப்படுத்தல. என்ன காரணம்னு கேக்குறேன். அவருக்கு அக்கறை இருக்க அதெல்லாம் செய்திருக்கணும். மக்கள் நல பணியாளர்கள் நிரந்தரப்படுத்துறத பத்தி பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 600-650 பேரை வந்து 2006ல அவங்க வந்து படிப்படியா நியமனம் பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் காலிடங்கள் ஏற்படுதோ அங்கெல்லாம் நியமனம் பண்ண திமுக செஞ்சாங்க. அது போன்ற ஒரு முயற்சி. அது வந்து திமுக உறுப்பினர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படுது குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட இப்ப பல்வேறு நியமனம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய நியமனம் பண்ணும்போது அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கல என்ன தப்பு? ஒரு 13,000 குடும்பங்கள் வாழுமே. அவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நானும் விரும்புறேன். அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்னு நானும் விரும்புறேன். ஆனா தமிழக அரசு வந்து உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செஞ்சிருக்கு. அது அரசு எடுத்த முடிவு, அது நான் ஒன்னும் சொல்ல முடியாது. அதே போல இன்னொரு உத்தரவையும் எடுத்து தமிழக அரசு வந்து ஒரு அப்பீல் போயிருக்குது. திரு சகாயம் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கனிம முறைகள் பற்றி எல்லாம் வந்து நீங்க விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாங்க. இந்த நியமனம் வந்து இப்படி ஒரு உயர்நீதிமன்ற உத்தரப்பட சொல்லி அதையும் எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்கு தமிழக அரசு. சகாயம் வந்து ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிங்கிற ஒரு பேரு கொண்டவரா இருக்கிறார். அவர் பேர்ல விசாரணை நடத்தினா நம்ம ஏற்கனவே தமிழக அரசு வந்து விசாரணைக்கான உத்தரவு இட்டு இருக்கு. அப்ப அது தொடர்றதுல என்ன தவறு? முதலமைச்சர் மைதானத்தில் கிடக்கிற பந்து என்கிட்ட போய் கேட்டு நம்ம நீதிமன்றத்தில் வந்து வரக்கூடிய தீர்ப்புகளை ஒண்ணு நம்ம அப்பீல் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு அது ஒரு என்லெஸ்ஸா வந்து ஒரு முடிவெளியா போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தலைமை தாங்கிற அம்மாவுக்கு தெரியாமலா இருக்கும். அவங்க வந்து இந்த விஷயத்துல சரியான முடிவு எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அம்மா எடுக்கிற எல்லா முடிவும் சரியான முடிவு தான், விடிவை நோக்கிய முடிவுகள். அதுலதான் அந்த விமர்சன பார்வை எல்லாம் கட்சி விமர்சனம் வரத்தான் தான் செய்யும். நிலவுக்கு களங்கம் இல்ல, நெல்லுல உமி இல்ல, நீர்ல பாசி இல்ல, மழையில இடி இல்ல, விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இது வந்து இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறதா சொல்றீங்களா, இருக்கிறத வந்து அப்படி மிகப்படுத்தி பேச நினைக்கிறீங்களா? சொல்லத்தான் செய்வாங்க. இது ஊடக உலகம் வேற. அன்னைக்கே சொன்னான் ஊர்வாய முட உலம்பூடி உண்டான்னு கேட்டான். அதெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. அதை தாண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஊர்வாய்ங்கிறது வந்து ஊடகத்தின் வாய் அப்படின்னு ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. நன்றி.